சரணம். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வாரம் ஆரம்பத்தில் நான் சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறம் என்னடான்னா இந்தோனேஷியா, இந்த 3 நாட்டுக்கும் போக வேண்டி வந்துச்சு. போனேன். அஃப்கோர்ஸ் இந்தோனேஷியா ஃபெரியிலே போயிட்டேன். போய் எல்லாத்தையும் பார்த்த மட்டும் இல்லை, பார்க்கறதுக்குன்ட்டு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் தான் போனேன். சிங்கப்பூரில் மீட்டிங் இருந்துச்சு, மலேசியாவில் மீட்டிங் இருந்துச்சு. அவங்களுடைய அன்பெல்லாம் பார்த்து நான் அசந்து போயிட்டேன். இவ்வளோ அன்பாக இருக்காங்க. அதை விட அந்த கேரிங், அதாவது அந்த அளவு அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. மலேசியாலாம் எனக்கெல்லாம் அந்த சாப்பாடெலாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், எனக்கு எடுத்திருந்த இடம் ஒரு பெரிய வீடு, ரொம்ப அருமையாக நாங்கள் எல்லோரும் நாங்களே சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களை கவனிச்சிக்கிட்டது வந்து கணேஷ் அப்படின்னு சொல்கிற என்னுடைய அருமையான பையன். அருமையான பையன்னா அருமையான பிள்ளை. சிங்கப்பூரில் குரு திலீபன்கிற பிள்ளை சிங்கப்பூரில் பார்த்துக்கிட்டாப்புல. அவங்க வந்து அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அது குரு திலீபன் தான் காரணம் நான் சிங்கப்பூர் போகிறதுக்கே. இல்லாட்டா நான் சிங்கப்பூர் மலேசியாலாம் போகிற மாதிரி இல்லை. நான் சீசன் வேறு தீபாவளி சீசன். அதுலேயும் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் மாஸ்டர்ஷிப் வாங்கிட்டாங்க. நிறையா கிளாஸஸ் அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. எல்லோரும் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 3 மாத குழந்தைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூரினே போகலையா. இவங்களுக்கு என்ன பண்ணலன்னு தெரில. சரி, டாக்டர் தானே போன வேறு வழி இல்லை இல்லையா அப்படி நினச்சிட்டு இருக்கப்ப என்னுடைய வீடியோவில் சொன்னதை ஞாபகம் வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் கை எப்படி வச்சா போகிறோம், அதுலேயே உங்கள் கையிலே வந்து சக்தி இருக்குது, அது உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க கையை இப்படி அந்த குழந்தையினுடைய இடுப்பு கீழே இப்படி வச்சுருக்காங்க. வச்ச 2வது நிமிஷம் யூரின் கம்ப்ளீட்டாக போயிடுச்சான். அவங்களுக்கு அதை சொல்லி அதுக்கப்புறம் எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்திருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல செய்தி என்னென்னா, சிங்கப்பூரில் நான் வந்து இப்போ 2 நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் தே காட் அ பெர்மிஷன் ஃபார் அ ஹீலிங் சென்டர். ஸோ சிங்கப்பூரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா ஹீலிங்கும், ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ், சவுண்ட் ஹீலிங் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய விஷயம். சவுண்ட் ஹீலிங் ஆரம்பித்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு குரு திலீபன் வந்து இதுக்கு முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காப்புல. ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புகிறேன். நானும் வருவேன் சிங்கப்பூருக்கு. அப்போது இதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த நாளில் எனக்கு சில அனுபவங்கள் கிடச்சிது. அங்கே வந்து எல்லோரும் எப்படின்னா, மக்கள் நல்லா பிரியமாக இருக்காங்க. அதில் நம்ம மதுரை வீரன் வந்தாப்புல, பொண்டாட்டி மேலே அவ்வளோ பிரியம். அழகு பொண்டாட்டி அவனுக்கு அவ்வளோ பிரியமாக இருந்தான். அவங்க 2 பேரும் மாஸ்டர்ஸு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்கள பார்த்து. அவங்களுடைய ஒற்றுமை, அது மட்டும் இல்லை அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாப்புல. ரொம்ப நல்லா, இட் வாஸ் அ வெரி குட் கேதரிங். ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அதை சொல்லணும் இல்லை. மலேசியா, சிங்கப்பூரில் நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே போயிருக்கேன். போனதுக்கப்புறம் என்னென்னா, வாட் எல்ஸ் ஐ கேன் சே, அங்கே ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு பிரமாதமாக ஒன்றும் அப்போல்லாம் எனக்கு அந்த பார்க்கு இந்த பார்க்கெலாம் பிடிக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் டெம்பிள்ஸ் மட்டும் பார்த்தேன். ஒரு காளி கோயில் இருந்துச்சு. அந்த காளி கோயில் வெரி 200 வருடங்களுக்கு முந்தின ஒரு காளி கோயில். அது குருக்கு திலீபன்லாம் கூப்பிட்டு போயிருந்தாப்புல. அங்கே இருக்க சுரேஷ் தம்பதியர்கள் வந்து ஒரு பட்டு புடவையை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதை அந்த காளி அம்மனுக்கு வந்து நான் கொடுத்து, இதை ஒரு நாளைக்கு போட்டு பண்ணுப்பா அப்படின்னேன். உடனே ஏன்னா சில இதெல்லாம் வேண்டிக்கிட்டாங்க எல்லாருக்காகவும். உடனே அதை கட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதை உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ போடுறோம். எல்லோரும் வேண்டிக்கோங்க. அந்த காளி ரொம்ப 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 பவர்ஃபுல் காளி. எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எல்லா சாமியும் இருந்தாங்க. சூப்பர் கோயில் அது நான் பார்த்ததில்ல. தென் ஐ ஹேட் பீன் டு இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் கணுங்களா, நம்ம மைத்ரேய புத்தா, நீங்கள் வந்து புத்தாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. அத்தனை புத்தாவும் என்கிட்ட இருக்க என்னென்ன வெரைட்டியாக புத்தா இருக்காங்களோ அவ்வளோ பேரும் இந்தோனேஷியாவில் அந்த புத்தா கோயிலில் இருந்தாங்க. இந்த மைத்ரேய புத்தான் தான் அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாவை வணங்கினா எல்லாமும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, புத்தாவை வணங்கினான்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் கண்ணுங்களா. நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்.
நீங்கள் வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அது கட்டாயமாக ஒரு வாழைப்பழத்தை வச்சிங்க வாங்கிட்டு வந்தீங்களா, அந்த புத்தா ஸ்டாச்சு முன்னால் வச்சு வேண்டிக்கிட்டு பண்ணிங்கன்னா எல்லாவும் நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா குவானின். எங்கே பார்த்தாலும் குவானின், புத்தா குவானின், புத்தா குவானின் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு சிலைகள், அப்பா அப்பா பிரமாதமான கோயில்களை பார்த்தேன் நாங்கள். சரி அப்படி சொல்லிவிட்டு அந்த குவானினுக்கு என்ன வைக்கணுமோ ஸ்டார் ஆஃப் அனீஸ், அது எப்படின்னா இந்த ஸ்டார் மாதிரி நீங்கள் பிரியாணியில் போடுவீங்க இல்லையா, ஸ்டார் ஆஃப் அனீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த மொட்டை வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் பேக்கெட்லேயே இல்லை உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர். குவானினோடது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கர்மா கழிகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சிங்கப்பூர், மலேசியா அஃப்கோர்ஸ் நீட் கண்ட்ரி, அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முஸ்தஃபா கடைக்கு கூட போனோம், பார்த்தோம். நம்ம இந்தியன் சாப்பாடு மதுரை ரமணா ஹோட்டல்லேருந்து இங்கே இருக்க A2Bலேருந்து எல்லாம், அதை விட என்னென்னா முருகன் இட்லி கடை அத்தாடி வரிசையாக இருந்துச்சு. எல்லாமும் நம்ம தமிழ்நாட்டு கடைகள் அதே டேஸ்ட்டில், அதுதாங்க வேடிக்கை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐ டென்ட் சி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க கேர்ள்ஸ் எல்லாம். ஒரு அசிங்கமான ட்ரெஸ் பண்ணி ஓவராக தன்னை காட்டிக்கிட்டு அப்போல்லாம் சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ இல்லை. அங்கங்கே ஆணும் பெண்ணும் நின்று பேசினதை சைனாவிலையும் பார்க்கல, ஜப்பான்லேயும் பார்க்கல, சிங்கப்பூரில் பார்க்கல, மலேசியாவில் பார்க்கல, இந்தோனேஷியாவிலும் நான் பார்க்கல. அவ்வளோ இதாக இருக்கிறாங்க மக்கள். சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், ஒரு டாக்டர் வந்திருந்தாங்க. டாக்டர், இந்த காலத்தில் நீட் இப்போ படித்த பிள்ளை நீட் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இங்கே வந்து க்ரெடிபிலிட்டி என்ன, நீங்கள் கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டியை பார்த்து அதான் கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னாங்க எஜுகேஷனில். எனக்கு ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி கஷ்டப்படுறாங்களே இந்த நீட் எக்ஸாமுக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டுறேன். நான் நினைக்கிறேன் நீட்டு எல்லாம் உலகமெல்லாம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப தெரியாது உலக விஷயங்கள் அப்படின்னு நினச்சேன். இப்போ உங்களுக்குலாம் நீட்டு கிடையாதா அப்படின்னு, எதுக்கு நீட்டு அப்படி, அதுனா என்ன இப்படி கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, அவங்களாம் தப்பிச்சிட்டாங்களே, நம்ம பிள்ளைங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு நினச்சேன். கடவுளே, என் பிள்ளைங்க எல்லோரும் நீட்லேயும் வந்து என்ன ஆச்சுன்னா முதல்ல கிடைக்கிற மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழப்படி ஆகி இந்த ட்ரிப்பு என்னுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தைக்கு அந்த சீட்டில் வந்து கட் ஆஃபில் வந்து வேரியேஷன் வந்து கிடைக்காம போச்சு. அதனால் பகவான் காப்பாற்றணும். நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இல்லை இந்த நீட்டெல்லாம் நான்லாம் எதுவும் பண்ணலை, டேரெக்டாக போனோம், நாங்கள் பார்த்து பேசினோம் பண்ணோம், எங்களுக்கு இன்டர்வியூ இருந்துச்சு, நல்ல மார்க் இருந்துச்சு. D+A+ ஐ காட் இன் பியூசி, நல்ல மார்க் இருந்துச்சு. அந்த மாதிரி மார்க்குக்கு அப்போ கிடச்சிருச்சு. அதில் நான் என்ன கேட்குறேன்னா, மார்க் அடிப்படையில் இருக்கக்கூடாதா அப்படிலாம் நமக்கு தோணுது. இல்லை அது மாதிரிலாம் நடக்கணும்னு வேண்டிக்குவோம், இல்லை வேண்டிக்குவோம் எல்லோரும். அப்புறம் இன்னொன்று கண்ணுங்களா, இந்த MBBSக்கு எப்படி அலையிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ரியலி ஐ அம் டெல்லிங். நேச்சுரோபதி படிங்க கண்ணுங்களா. என்ன இந்த உலகத்துக்கு இப்போ என்ன தேவை இல்லை, எல்லோரும் MBBS படித்தா அவ்வளோ பேராலையும் செழித்து ஒரு பெரிய டாக்டராக வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. டாக்டராகித்தான் சம்பாதிக்கணுமா அப்படின்னா, நான் டாக்டராகி சம்பாதிக்கலப்பா. அப்புறம் டாக்டரெலாம் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் வேறு. நீங்கள் அதை மனசில் வச்சுருக்கீங்க, ஒரு டாக்டர் டாக்டர் ஆகிட்டோம்னா உடனே நல்லா சம்பாதிக்கலாம், நர்சிங் அப்படி எல்லாராலையும் முடியறது இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதோ ஒரு டாக்டர் ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க பெரிய நர்சிங் வச்சுருக்காங்க, அவங்க டாக்டராக வராங்கன்னா அவங்களுக்கு அது தூக்கி விடும். புரிஞ்சுதா? ஆனால் உங்களை நல்லா ஆழ்ந்து யோசித்து அப்புறம் டாக்டர் ஆகணுமான்னு முடிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு MBBS காண்றது இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும், ஸ்பெஷல் வந்து அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த டிகிரிக்கு போகணும். அடுத்த டிகிரி இப்போ நீங்கள் DCH, DGO, MS எத்தனை நிறைய டிகிரி இருக்குது, ஒன்று படிக்க போகிறீங்க. சரி, அதோடு முடிஞ்சதா கதைன்னா முடியாது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு போகணும். அப்போ இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும். இதில் மக்களுக்கு என்னென்னா ஃபாரின் ரிட்டர்னாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும் போல இருக்கும். அமெரிக்காவில் போய் டாக்டர் படிக்க முன்னால் நாக்கு தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? அவ்வளோ கஷ்டம். அது நம்ம டாக்டராக இருந்தால் தான் வாழ்க்கையை சாதிக்க முடியும்னு நினைக்கிறதே தவறு. தப்பு கண்ணா இல்லை. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளைகளை போட்டு வதைக்கிறாங்க. யாராவது என்கிட்ட வந்து அம்மா நீட்டுக்கு போகிறாங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா எனக்கு நடுக்க வந்துடும். ஆத்தாடி நீட்டா அப்படின்ட்டு அவ்வளோ பயம் வந்துடுது. அந்த அளவுக்கு இருக்க அந்த நீட்டு விஷயம்
புரிஞ்சுதா? கொஞ்சம் கூட நீட்டாக இல்லை, பயமாக இருக்குது. புரிஞ்சா கண்ணுங்களா? ஓகே, வெரி மச் டர்ட்டி ஐஸ். ஓகே ஓகே. ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ், நம்ம அளவில் விட எதெல்லாம் நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஈஸின்னு நான் நினைக்கிறேன். நினச்சி பாருங்கள். சரி, இட்ஸ் மை ஒப்பீனியன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனிதிங். எனக்கு இந்த காசிப்பு பின்னால் பேசுகிறது அது இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். வயசாகி போச்சு, எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே ஒழிய. இது எல்லோரும் சிங்கப்பூர் மலேசியாலாம் ஒண்டர்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே என்கிட்டே அந்த மந்திரங்களை சொல்கிறப்ப நான் பேசியிருக்கேன், தௌசண்ட்ஸ் ஆஃப் இது நான் பேசியிருக்கேன். எனக்கு வந்து அந்த இடத்துல டக்குன்னு கேட்ச் பண்ண முடியறதில்ல. பிகாஸ் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணியே நம்ம அந்த நேரத்தில் பண்ணுறோம், பண்ணுற மந்திரங்கள் வந்து எப்போவுமே மனசுக்கு ஆமாம் நான் அந்த மந்திரம் மட்டும் போட்டுப்பேன், சூப்பர்ரா அப்படிமே. ஆனால் இப்போ என்னை கேட்டால் நிறைய மந்திரங்கள் இருக்குது. நான் சில மந்திரங்களில் டெய்லி யூஸ் பண்ணுற மந்திரங்கள் இருக்குது, அதில் நான் இது பண்ணுறேன். புரிஞ்சா கண்ணுங்களா? அது மாதிரி மந்திரங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம வாழ்க்கையில். நம்ம பேரே ஒரு மந்திரம். எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லோரும் இந்த கலையை கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நான் பெரிய ஆள். எல்லோரும் ஒன்று தான். எல்லாருக்கும் காற்று வேணும், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், அதுதான் எல்லாருமே. இதில் என்ன வேண்டி கிடக்கு பெருசு சிறுசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லோரும் இந்த கலையை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கட்டுங்களா? பாய்டா செல்லுங்களே, பாய்.